وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை ஆயுளை நீட்டி இந்த ஜும்மா நாளை நாம் அடைவதற்காக நம் மீது கருணை புரிந்திருக்கின்றான். ஒவ்வொரு சூரிய உதயமும் நமக்காக நீட்டப்படும் பொழுது அல்லாஹ் நம் மீது அவனுடைய அருளையும் கருணையையும் நீட்டுகின்றான். யார் அதை சரியாக புரிந்து கொள்வார்களோ அவர்கள் அந்த நாளில் அல்லாஹ்வினுடைய அருளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். யார் அதை புரிந்து கொள்ளாமல் நாம் மரணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே மூழ்கி, பொருளாதாரத்திலே மூழ்கி, இந்த உலகத்தில் உள்ள அற்ப இன்பங்களை எல்லாம் பேரின்பம் என்பது போல் நினைத்து அதிலே மூழ்கி இறுதியில் மீளாமல் போய்விடுவார்கள். அல்லாஹ்வினுடைய அருளை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களை நாம் சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நாம் வாழுகின்ற இந்த சமகாலத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் சாதித்து விட முடியும். அதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு சாதகமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் மார்க்கத்தை முறையாக கற்று அல்லாஹ்விடத்திலே நன்மதிப்பை பெறுவதற்காக, நற்கூலி பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் மோசகரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பஞ்சத்தை எல்லாம் தாண்டி நாம் நினச்சிருக்கோம், நல்ல செழிப்பான காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம். 10 பேர் தொழுவதற்கு ஒரு கோடி ரூபாய்க்கு பள்ளிக்கு என்ன செய்தோம், பிளான் போடுவோம். ஒரு சப்புக்கு ஆளுதான் இருக்கும் தொழுவா, பிளான் இப்படி போட்டுதான். அங்கே பழகி போட்டு இங்கே பழகி போட்டு ஏற இடத்துல இப்படி இருக்கணும், செருப்பு கட்டு இங்கே போடணும், பாத்ரூம் எத்தனை இருக்கணும், எல்லாம் போட்டுதான். தொழுவதுக்கு ஆள் எங்கள் வெளிநாட்டை வந்து இம்போர்ட் பண்ணுவீங்களோ, அதுக்கான வேலை செய்வதில்லை. எல்லோரும் பிரம்மாண்டமான பள்ளிகளை கட்டி வைத்துவிட்டு சாதித்து விட்டதாக நினைக்கின்றார்கள். அந்த ஜமாத்துக்குரிய மக்களும் பள்ளிக்கு போகிறோம் இல்லையா, எங்கள் மகளால் எங்கள் பள்ளி தான் டாப்புங்கிறாங்க. நமது மகளாவில் பள்ளிகள் விசாலமாக இருப்பதினால் நம்முடைய கபரு அகன்று விடாது. அது நாம் செய்யும் அமல்களை பொறுத்து தான் அது விரிவதும் சுருங்குவதும். நாம் எல்லாம் ஏதோ ஒன்று செய்துவிட்டு ஏதோ ஒன்றை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அப்பாவி மக்களாக இருக்கின்றோம். நன்மை எது தீமை எது என்று தெரியலை, முட்டை கட்டக்கூடாது. இப்போ இந்த காலத்தில் நமக்கு மிக முக்கியமான ஒன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வது தான், வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி ஒரு மதரசால ஒரு 10 பிள்ளைகள்கிட்ட கேட்டுப்போம், ஒதுச்சு பெரிய பெரிய பசங்க கிட்டத்தட்ட 3ஆவது வகுப்பில் இருந்து 10th வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள்கிட்ட இன்றைக்கி கேட்குறோம், ஒது செஞ்சு முடிச்சுட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு. யாருக்குமே தெரியலை, யாருக்கும் தெரியலை. பொது செய்து முடித்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று யாருக்கும் தெரியலை.
அப்புறம் நாமளே சொல்லியும் கொடுக்குறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்லி கொடுக்குறோம். அதையும் பிள்ளைகள் என்ன செய்யுது, தவறுதலாக சொல்கிறது. இதுக்கு முதல் காரணம் யார் என்று சொன்னால் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் எதையெல்லாமோ கற்பிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த கலிமத்து ஷஹாதாவை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களைப் போல துரதிர்ஷ்டமான பெற்றோர்கள் யாருமே இல்லை. முஸ்லீம் என்று சொல்வதற்கு அடிப்படை தகுதியை இழந்து விட்டவர்கள். யாருடைய குழந்தைக்கு கலிமா ஷஹாதா தெரியலையோ, அதை கற்றுக் கொடுக்கவில்லையோ, அந்த பெற்றோர்கள் நிச்சயமாக மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அப்போ நாம் இதை நினைக்கணுமா வேண்டாமா? இந்த அளவுக்கு தான் நம்ம சமுதாயம் இருக்கிறது. இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாக ஒரு எச்சரிக்கை செய்கின்றான், வல்தக்கும் மின்கும் உம்மத்து யதுஊன இல் ஹைரி வல் யஅமுரூன பில் மாரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களில் ஒரு கூட்டத்தார் நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டே இருக்கட்டும், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இதில் வேடிக்கை என்னென்னா, நன்மைன்னு என்னென்னு தெரிஞ்சால் தான் ஏவ முடியும், தீமைன்னு என்னென்னு தெரிஞ்சால் தான் தடுக்கவே முடியும். இன்றைக்கி விவாதத்துக்கெல்லாம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? நன்மை ஊரும் தீமையாகவும் தீமை ஊரும் நன்மையாகவும் மாறிடுச்சு. மக்களுக்கு தெரியலை, மார்க்கம் தெரியலை, அடிப்படை விஷயம் கூட மக்களுக்கு தெரியாத சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிய அந்த கூட்டத்தினர் வெற்றிக்குரிய கூட்டத்தினர்களில் நாம் இருக்கணும் என்று சொன்னால், நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வின் மார்க்கத்தை முறையாக கற்காமல் முடியாது. இன்றைக்கி பள்ளிகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கேயுமே முறையாக மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளே இல்லை. அப்போ நம்ம நினைக்கலாம், எங்கள் மதரசாலாம் இருக்க மதரசாவில் சொல்லிக் கொடுக்குறாங்க தெரியுமா? குர்ஆனை வாசிப்பதற்கு அரபு மொழியை சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மார்க்கம் அல்ல, அது மட்டும் மார்க்கம் அல்ல. அது குர்ஆனை ஓதலாம். எனக்கு அடிப்படை விஷயமே தெரியலை, எதுவுமே தெரியாது, நான் குர்ஆன் ஓதுறேன். அந்த நன்மையை கொண்டு என்னால் என்னை எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும்? மார்க்க கல்வி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்க கல்வி என்பது மிக மிக அவசியம். மதரசாக்கள்லாம் பெரிய இருக்குது, பள்ளிகள்லாம் பெரிய இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியிலே அறியாமை கொஞ்சம் கூட குறையவில்லை. அறியாமை பெருகி கொண்டு தான் இருக்கிறது. கல்வி திட்டங்கள் இல்லை, சரியான முறையில் குழந்தைகளை பயிற்றுவிக்கவில்லை. அதற்கு மாற்றாக நாம் என்ன பண்ணணும்? நம்ம ஜமாத்தாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் முடிவு எடுக்கணும், நாம் நம்மளுடைய மக்களுக்கு மார்க்கத்தை முறையாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். இப்படி முடிவெடுக்கும்போது இருதரப்பினுடைய ஒத்துழைப்பு வேணும். ஒன்று ஜமாத்தார்களுடைய முயற்சி, இன்னொன்று அந்த மொஹல்லாவாசிகளுடைய பங்களிப்பு. இன்றைக்கி நம்மளை ஏதாவது ஒரு கிளாஸ் வச்சு வாங்கன்னு சொன்னால் நம்மளில் வரதுக்கு எவ்வளோ பேர் தயார் இருக்குங்களா? மாதத்துக்கு ஒரு கிளாஸ் நடக்குன்னு நினைக்கிறேன். இங்கே மாதத்துக்கு ஒரு கிளாஸ் மகரிப் டு இஷா. அதில் பெண்கள் தான் எப்போவுமே அதிகமாக இருக்கிறாங்க. ஆண்கள் வேறு வழி இல்லாமல் யாராவது மாட்டிக்கிட்டா உண்டு. 4 to 5 பேர் எல்லா பக்கம் இதான் நிலமை. அப்போ ஆண்களுக்கெல்லாம் மார்க்கம் தெரிஞ்சிருச்சான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. நாங்கள் மார்க்கம் கற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? உறுதி செய்கின்றோம். நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மகளால் 3-4 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் கலிமாவனுடைய உண்மையான முழு பொருளை அப்படியே நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அல்லாஹை பற்றி ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவோம். சொல்லிட்டாங்கன்னா ஓகே. அல்லாஹனுடைய பண்புகள் தெரியாது, அல்லாஹுடைய சிபத்துகள் தெரியாது, அல்லாஹுடைய ஆற்றல் தெரியாது, அல்லாஹுடைய அதிகார வரம்பு தெரியாது. எதுவுமே தெரியாமல் நான் தெரிந்து கொள்வதற்கும் தயாரில்லை என்று நினைக்கின்றோமே, இதுதான் மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை. அந்த மனநிலையில் நாம் இருக்கிறோம். பரபரப்பான உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். என்ன சாதிக்கின்றோம்? ஒன்றுமே இல்லை. நாம் எதையெல்லாம் ஓடி ஓடி சம்பாதிக்கின்றோமோ அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிய 102 அத்தியாயத்தை அழகாக சொல்லலாம். அல்ஹாக் முத்தகாசுர் ஹத்தாசு துமுல் மகாஃபிர். மனிதன் பொருள் மீது உள்ள ஆசையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றான். எதுவரை தெரியுமா? அவன் கபரை மன்னரை சந்திக்க வர ஓடத்தான் செய்வான். மன்னரை சந்தித்து விட்டால் அந்த மௌத்துக்கு முன்னால் ஒரு கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணி அந்த லாபம் கிடச்சிருச்சு வச்சுக்கிடுவோமே, ஜனாசா கூட அந்த ரூபாயை போடுவோம். அது யாருக்கு? யார் மௌத்தாலே அவருக்கு. பிஸ்னஸ் பண்ணவர் உள்ளே போயிடுவார். வெளியில் இருக்கவும் கொண்டாடுவாங்க, பங்கு விடுவாங்க.
இப்போ நம்ம கூடவே வர்றது என்னது தான்? நாம் செய்த அமல்கள் தான். இது எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது, தெளிவாக புரியுது. இருந்தாலும் நம்ம பள்ளியை விட்டு வெளியில் போகும்போது என்ன முடிவு பண்ணுதோம்? நன்மையை விட எனக்கு பணம் தான் முக்கியம், பொருளாதாரம், பணமும் பொருளாதாரம் வேண்டாம்லாம் சொல்லலை. அதிலேயே மூழ்கி விடக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகின்றார். அதுதான் விஷயம். அப்போ நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது என்று சொன்னால், மார்க்கத்தை கற்பதற்கு நாம் தயாராக இல்லை, மார்க்க அறிவை நாம் வளர்த்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இப்போ நமக்கு ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குது தெரியுமா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். அந்த போரை பற்றி நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? ஓரளவு மார்க்கு நாலேஜ் இருந்தால் ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கும், கமெண்ட்ஸ் கொடுக்காமல் இருக்கணும். அது ரொம்ப சிறந்தது. அதுக்கு பின்னால் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியலில் அதுவும் ஒன்று. நம்ம நல்லதும் சொல்ல வேண்டாம், அதில் என்ன செய்ய வேண்டாம், குறையும் சொல்ல வேண்டாம், அமைதியாக இருப்போம். அல்லாஹ்வுக்கு தெரியும் யாரை கொண்டு எதை சாதிக்க வேண்டும் என்று. நாம் அடிப்படை விஷயம் தெரியாமல் என்ன செய்யக்கூடாது, ஒரு நபரை உயர்த்தி விடவும் கூடாது, தாழ்த்தி விடவும் கூடாது. அதுக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு மார்க்க அறிவு. இஸ்லாத்தினுடைய பெயரில் எத்தனை பிரிவு இருக்குன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. எல்லாருமே முஸ்லீம்கள் என்ற பெயரில் தான் இருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்துக்குள்ளே எவ்வளோ பிரிவு இருக்குது என்பது யாருக்குமே தெரியாது. அவ்வளோ பிரிவுகள் இருக்குது. எல்லோருமே குர்ஆனை காட்டுவார்கள், குர்ஆனுக்கு தவறான விளக்கம் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் அச்சப்பட்ட விஷயத்தில் ஒன்று என்ன தெரியுமா? என் சமுதாயத்தில் நான் ரொம்ப அச்சப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, மிகவும் தரமில்லாத மார்க்க அறிஞர்களை பற்றி தான் சொன்னாங்க. தரங்கட்ட மார்க்க அறிஞர்களை பற்றி நான் அஞ்சுகின்றேன். ஏன் தெரியுமா? என்னுடைய சமுதாயத்தை அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள். நல்ல விஷயத்தை 4 விஷயம் சொல்லிக்கிட்டே வருவாங்க, கரெக்டு, அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். 5ஆவதாக அவங்களுடைய சொந்த கருத்தை சொல்லி நம்ம நினச்சுவாங்க இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்து விடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். உதாரணம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஷியாக்களுடைய கொள்கையில் முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வஹியை கொண்டு வராங்க, குர்ஆனுடைய முதல் 5 வசனங்களை கொண்டு வராங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அண்ணன் மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உருவத்தால் ஒன்று போல் இருப்பதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குழம்பி போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதனால தான் அவங்க ரசூல் ஆகிட்டாங்க. ஆனால் யார் ரசூல் ஆயிருக்கணும்? அலி அவர்கள் தான் ஆகியிருக்க வேண்டும் என்ற கருத்து ஷியாக்களுடைய அடிப்படை அக்கீதா இல்லை ஒன்று. என்ன சொல்ல வராங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்போ குழப்பமுடையவர்கள் அப்படியா? அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியாதவர்கள் அப்படியா? சாடையில் ஒரே சாயல் இருந்தால் அவங்க வந்து குழம்பிடுவாங்களா? தவறுதலாக ஒரு செய்தி கொடுத்துருவாங்களா? என்ன சொல்ல வருகிறார்கள் இவர்கள்? இப்படி ஒரு விஷயம் அவங்களுக்கு அடிப்படை விஷயத்தில் நம்ம மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அவர்களுக்கு அவர்களை தவிர உலகில் உள்ள எல்லாருமே எதிரிகள் தான். அவர்களுக்கு அவர்களை தவிர உலகில் உள்ள எல்லோருமே எதிரிகள் தான், நாம் உட்பட. சுன்னத்து ஜமாத் என்று சொல்கின்றோமே, குர்ஆன் சுன்னாவுக்கும் சொந்தக்காரர்கள் என்றோமே, நாம் உட்பட அவர்களுக்கு எதிரிகள் தான். நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் இந்த இடத்துல இதை ஞாபகப்படுத்துறேன்னு சொன்னால், நாம் ஒரு மார்க்கத்தை முறையாக கற்றுக்கொண்டால்தான் நம்மளுடைய எதிரி யார், நம்முடைய நண்பன் யார், எது சரி எது தவறு, எது நன்மை எது தீமை என்று தெரியும். அது அல்லாமல் வெறும் செய்திகளை வைத்துக்கொண்டு நாம் உறுதி செய்ய முடியாது. அதனால் சில இடங்களில் அமைதி காப்பது மிகவும் சிறப்பு. ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு சரியான கருத்து தெரியலையா, கருத்து சொல்லக்கூடாது. அது மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இல்லை. தெரியாததை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முறையாக மார்க்க கல்வியை படிக்க வேண்டும். நீங்கள் நம்மளுடைய குழந்தைகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரை பின்பற்றுதுங்க? அல்லாஹ்வோட தூர் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் என்னுடைய சமுதாயம் ஜானுக்கு ஜானு முழத்துக்கு முழம் யூதர்களை பின்பற்றும். அவர்கள் ஒரு உடும்பு பந்தி நுழைந்தாலும் என் சமுதாயமும் எதுக்கு நுழைஞ்சாலும் கூட கேட்க உள்ளே நுழைஞ்சிட்டு வரும் என்று சொன்னாங்க. அப்படி மாறிவிடும் இந்த உலகம் என்று சொன்னாங்க. அந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். அவன் டிசைன் பண்ணுறான் நம்மளோட ஹேர் ஸ்டைலை நாம் வெட்டிக்கிறோம். அவன் டிசைன் பண்ணுறான் ட்ரெஸ்ஸை, நாம் அதை அணிகிறோம். அவன் டிசைன் பண்ணுறான் எப்படி கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு போல வாயை கொண்டு சாப்பாட்டை சாப்பிட்றது மாதிரி என்ன வந்துருக்குப்போம், பர்ஜர் பிசாலாம் வந்திருக்கு. பர்ஜர் பிசாலாம் சாப்பிட்றத மெத்தட் மிருகங்கள் சாப்பிட்ற மாதிரி, மனிதர்கள் சாப்பிடக்கூடிய செயல் கிடையாது. நாம் எப்படி சாப்பிடுவோம்?
கையில் எடுத்து வாயில் வைப்போம். அதை என்ன செய்கிறோம், உணவு அப்படியே கொண்டு போய் வாயை பொழுது வாயை டைரெக்டாக கொண்டு வைக்கும், கையை எடுத்துருதோம். அது யாரும் இப்படி சாப்பிடுவா? மிருகங்கள் தான் அப்படி சாப்பிடும். ஏதாவது ஆடு மாடு கையில் எடுத்து சாப்பிட முடியுமா? மிருகங்கள் சாப்பிடக்கூடியது, அது பறவைகள் சாப்பிடக்கூடியது. அந்த மாதிரி வடிவமைச்சுட்டா நம்மளை மிருகங்கள் ஆக்கிட்டான் நாகரிகம் என்ற பேரில். ஒரு நேரத்தில் ஆடையில் சின்ன டேமேஜ் இருந்தால் கடையில் என்ன செய்வாங்க, சின்ன ஒரே நூலில் வெளியில் வந்துட்டா அது ரிடக்ஷன் போட்டு கழிச்சு கொடுப்பாங்க. இன்றைக்கி இருக்கிறதுல உயர்ந்த ஆடை என்ன தெரியுமா, அங்கங்கே கிழிஞ்சிருக்கிறது தான். அந்த அளவுக்கு நம்மளை என்ன ஆக்கிட்டான், அறிவு கற்றவர்களாக கருதி அவன் உலகளாவில் என்ன செய்கிறான், எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றான். நம்ம பிள்ளை எத்தனை வயசுக்கு வரணும்னு அவன் பண்ணுற சாக்லேட்டில் டிசைனிங் பண்ணுறான். நம்ம பிள்ளைக்கு எத்தனை வயசில் தைராய்டு வரணும் அவன் முடிவு பண்ணுறான். ஒரு நாட்டில் எவ்வளோ பாப்புலேஷனுக்கு எத்தனை டயாலிசிஸ் பண்ணணும் அவன் டிசைன் பண்ணுறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது எப்படி இருக்கு, அவன் ஒரு பொந்தில் நுழைந்தாலும் இவர்கள் நுழைவாங்கண்ணா. அது மாதிரி நினச்சிட்டோம். நம்ம இப்போ யூதர்களை பின்பற்றுகின்றோம். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அந்த அந்த இடத்துக்கே நம்ம வர தகுதியற்றவர்களாக போய்கொண்டு இந்த சமுதாயம். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற என்ன செய்யணும், முதல்ல அல்லாஹ்வை படிக்க வேண்டும், இஸ்லாத்தை படிக்க வேண்டும், ஈமானை படிக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம அந்த சப்ஜெக்டை நமக்கு வேண்டாம், ஒதுக்கிட்டோம். இப்போ நாம் எதை படிச்சுட்டு இருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு குழந்தை எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் படிக்கிறது 15 வருஷம். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜிலேருந்து +2 வரைக்கும் படித்த 15 வருஷத்தில் அந்த குழந்தைகிட்ட 15 வருஷம் நீ படிச்சிருக்கிற, என்ன கற்றுக்கிட்டேன்னு அந்த பிள்ளை ஏதாவது சொல்லட்டும் பார்ப்போம். மார்க்கு காட்டும், இவ்வளோ மார்க் வச்சுருக்கிறேன். மார்க் வச்சு என்ன செய்ய முடியும்? ஆனால் இஸ்லாமிய கல்வி ஆரம்பத்திலே முதல்ல எதை போதிக்கு, ஒழுக்கத்தை போதிக்கிறது. ஒழுக்கத்தை போதிக்கு. உலகத்திலேயே தொடையை கூட காட்டக்கூடாது ஆணும் பெண்ணும். தொடையும் மறைக்கப்பட வேண்டிய பகுதி, அது மர்மஸ்தானத்தோடு சேர்ந்த ஒரு பகுதி தான். தொடையில் எதுவும் தொப்புள் வரைக்கும் கண்டிப்பாக மறைக்கணும்னு சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். நீங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், ஆணுக்கு பெண்ணுக்கும். நம்ம பசங்களே பெரிய பசங்களாக இருக்கான், பெரிய லெவலில் இருக்கிறான், தடியும் உயரமாக இருக்கிறான், ஆப்ராயரை போட்டு சாதாரணமாக டீ கடையில் வைக்கிறான். வெக்கம் இல்லை, எடுக்கப்பட்டுருச்சு. பிள்ளைக்கு டைட் ட்ரெஸ் போட்டு பிள்ளை என்ன செய்கிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம். அம்மா வந்து பரதா, 4 பிள்ளை 10களுக்கு பரதா எல்லாமே வந்து மறைக்கணும்னு தோணுது. ஆனால் வயசு பிள்ளை என்ன செய்ய, டைட் ட்ரெஸ் போட்டு அதுக்கு அவனுடைய அங்கே வடிவமைப்பேன் அப்படியே வெளியில் தெரியுற மாதிரி ரோட்டில் ஒன்று விட்டு அவன் வண்டி ஏற்றி விடுறோம். எங்கே போய்கிட்டு இருக்கிறோம், நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம்? இதுக்கு என்ன காரணம்? அப்போ மார்க்க அடிப்படை அறிவு நமக்கு இல்லை, அந்த கல்வி நமக்கு இல்லை. கல்வியில் தான் அறிவு வளரும். கல்வி இல்லைன்னா அறிவு எப்படி வளரும்? ஆகையால் இனிவரும் காலங்களிலாவதும் முஸ்லீம்கள் குறைஞ்சபட்சம் மார்க்க கல்வியை கற்பதை கட்டாய கடமை என்பது உணர வேண்டும். இந்த உணராத வர நாம் வந்து அல்லாஹ்விடத்தில் பாவிகளாக நிற்கக்கூடிய சூழலில் வந்தோம். அதனால தான் அல்லாஹ் சொல்ல, உங்களில் ஒரு கூட்டம் நன்மையை ஏறி தீமையை தடுத்துக்கொண்டே இருக்கட்டும், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் வேண்டும். இறுதி நாள் வரையும் அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, ஒரு கூட்டம் இருக்கும் பூமியில், இறுதி நாள் வரைக்கும் இருக்கும். அவங்க இஸ்லாத்தில் நிலைத்திருப்பார்கள், சிறு கூட்டமாக இருந்தாலும் உறுதியாக இருப்பார்கள், அவர்கள் நன்மையை ஏறிக்கொண்டே இருப்பார்கள், தீமையை தடுத்து கொண்டே இருப்பார்கள். கேள்வி என்னென்னா, நீங்களும் நானும் அதில் இருக்கிற மாதிரி தான். நீங்கள் நானும் அதில் இதில் இருக்கிற மாதிரி தான் பேர். அப்போ நம்ம அதில் இல்லை அப்படின்னா நம்ம வழிகேட்டில் இருக்கிறோன்னு பொருள். அதில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் சரியான பாதையில் பயணிக்கிறோன்னு பொருள். நீங்கள் நமக்கு அந்த சூழ்நிலை இருக்குதா? இன்றைக்கி +2 முடித்ததுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளை என்னென்ன படிப்பு படிக்க வைக்கலாங்கிறதுல பெரிய பெரிய அமைப்புகள் அழைச்சது போட்டி போட்டு கல்வியை நாங்கள் அதை சொல்லிக் கூட சொல்லியிருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் பெரும்பாலானவர்கள் யார் தெரியுமா? சைத்தானுக்கு பிடித்தமான காரியங்களை செய்யக்கூடியவங்க. சைத்தானுக்கு இருக்கிறதுலேயும் பிடித்தமான காரியம் என்னது? சமுதாயத்தை துண்டு துண்டாக பிளவுபடுத்துவது. மக்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதில் சைத்தான் உறுதியாக இருப்பான். அப்படி மக்களை தனித்தனியாக தங்களுக்கென்று சில கூட்டங்களை ஒதுக்கி கொண்டு மக்கள் ஒன்று சேர்ந்து விடாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற போகிறேன்னு சொல்லி அந்த யூதருடைய கல்வியை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் என்பதை மக்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க. எதனால் படிக்கட்டு தப்பு இல்லை, எதனால் படிக்கட்டு தப்பே இல்லை. ஒரு விஷயத்தை விளங்கிக்கிடுங்க, ஒரு கல்வி மட்டும் படித்தா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். இந்த உலக கல்வியில் நீங்கள்
யூனிவர்சிட்டி லெவலில் போய் பிஹெச்டி பண்ணாலும் சரி, அது என்னது தான்? மேலாடை தான், இடுப்புக்கு மேலே உள்ள ட்ரெஸ்ஸு தான். மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை மார்க்க கல்வி தான். அவன் மார்க்க கல்வியை கற்காமல் உலக கல்வி மாத்திரம் ஒருத்தன் கற்றுக்கொண்டான்னு சொன்னால் அவன் இந்த உலகத்தில் எதுக்குமே லாயக்கல்லவன் ஆயிடுவான். நீங்கள் பேப்பர் நியூஸ் பாருங்கள், டிவி தலைப்பு செய்த பாருங்கள், டெய்லி தந்தையை கொல்லக்கூடிய மகன் தந்தையை கொல்லக்கூடிய செய்தி வருது, தினசரி வருது. மேலே பழத்தில் முந்தா நாள் கொலை. நல்லா படிக்கிறான்னு சொல்லியிருக்காரு, என்ன உடனே என்ன படி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ இருந்த எனக்கு நிம்மதியான்னு சொல்லி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கல்லை தூக்கி போட்டு அடிச்சுட்டான், தந்தையை கொன்னுட்டான், ஸ்பாட்டில் அவர் இறந்து போகிறாரு. கணவனை கொல்லக்கூடிய மனைவிகள், மனைவியை கொல்லக்கூடிய கணவன்கள் தாயை கொல்றாங்க. இந்த ஒரு 10 நாளுக்குள்ள கிட்டத்தட்ட என்னென்ன வெரைட்டிஸ்லாம் கொலை நடக்கணுமோ அவ்வளோ நடக்கு. இதில் எதை காட்டுது? இந்த உலகத்தில் அவங்களுக்கு இஸ்லாம் தேவை. தாயை பற்றி அல்லாஹ்வுடைய தூர் சொன்ன மாதிரி கற்றுக் கொடுத்தா, அல்லாஹ் சொன்ன மாதிரி கற்றுக் கொடுத்தா ஒரு மனிதன் தாயை கொள்வானா, நடுரோட்டில் விடுவானா? அல்லாஹ்வுடைய தூர் தகப்பனை பற்றி சொல்றாங்க, உன் தந்தையினுடைய திருப்தியில் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது, உன் தந்தையினுடைய கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறாங்க. இந்த கல்வியை கொண்டு ஒருத்தனை வளர்த்தோம்னு சொன்னான், ஈமானோடு இருந்தோம்னா அவன் தகப்பனார நேருக்கு நேர் எதிர்த்து பேசுவானா? அவன் இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொன்னால், கல்வி என்ற பெயரில் நமக்கு ஒழுக்கத்தை எடுத்து விட்டார்கள், பாவத்தை கற்பித்து விட்டார்கள். ஒழுக்கக்கேடானது தான் சிறந்த வாழ்க்கை. சோசியலிசம் என்ற பேரில் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் கடைசி வாரத்தில் நடு ரோட்டில் என்ன செய்யணும், தங்குன்னு குதிக்கணும் மியூசிக் போட்டு. அதுக்கு பேர் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்டாக. அப்படி ஃபுல்லாக நடு ரோட்லேருந்து குதிக்கணும். என்ன அர்த்தம்னா தாய் தகப்பனா ரோட்டோட போகுதுன்னு அர்த்தம். இது அரசாங்கம் ஊக்குவிக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் கலை நிகழ்ச்சிக்கு பேரில் என்ன செய்தாங்க, அங்கே அவயங்களை ஆபாசமாக நெளிக்கக்கூடிய நடனங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. கேட்டால் பிள்ளைகள் அப்படி இருந்தால் தான் ஃப்ரீயாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் பிள்ளைகளுக்கு ஹாப்பியாக இருக்கும், தாய் தான் ஹாப்பியாக இருப்பாங்களா? அப்போ இந்த உலகம் ஒரு மாயையில் போய்கிட்டே இருக்குது. இப்போ ரொம்ப அவசியம் என்னென்னா, ஒழுக்கம் நிறைந்த மார்க்க கல்வியை குறைஞ்சபட்சம் உலகத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது, நாம் நம்ம குழந்தைகளுக்காக கொண்டு சேர்க்கணுமா இல்லையா? அதுக்கான என்ன முனைப்பில் இருக்கிறோம், என்ன முடிவில் இருக்கிறோம்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, பட் ஒரு திட்டமே நம்மகிட்ட இல்லை. ஆகையால் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். ஆகையால் பெற்றோர்களான நீங்களும் இளைஞர்களும் வயது வந்து பெண் குழந்தைகளும் நீங்கள் என்ன செய்ய, இஸ்லாத்தை முறையாக கற்றுக்கொள்ளுங்கள். இஸ்லாம் ஒன்று தான் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு கண்ணியத்தை தரும். இல்லை என்று சொன்னால் அதை கற்காதவருக்கு வரக்கூடிய நஷ்டம் ஒரு மாம்பெரும் நஷ்டம், அதை எதை கொண்டும் ஈடு செய்யவே முடியாது என்பதை நான் உங்களுக்கு எனக்கு நினைவுறுத்தியவனாக முதல் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌபான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாமெல்லாம் சுவனத்தை அடைந்துவிட வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டத்தில் இருக்கின்றோம். இப்படித்தான் எல்லா மேடையிலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 100 முஸ்லீமை கூப்பிட்டு உங்களுடைய மிகப்பெரிய லட்சியம் என்னன்னு கேளுங்க, எத்தனை ஒரு வாயிலிருந்து இந்த உலகத்தில் நீ எதனாலும் கொடுத்து சொர்க்கத்தை அடைஞ்சிடுன்னு சொல்லட்டு பார்ப்போம். சஹாபாக்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனநிலை இருந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் தூதரே இதை செஞ்சு அல்லா இடத்துல எனக்கு என்ன கூலி இருக்குது, இந்த ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. அல்ல ஒரு சில கடினமான வேலைகளை சொல்லும்போது சொல்லுவாங்க, ஃபி ஜன்னா, நீ சொர்க்கத்தில் இருப்பாப்ப போமாங்க. அந்த காரியத்தை செய்து முடித்தாங்க, திருப்தி அடைந்தார்கள். எல்லாருக்கும் ஒரே மனநிலை, இந்த உலகத்தை நம்ம அவ்வளோ கொடுத்தாவது மறுமையில் வெற்றி அடையணும்னு சொல்லி. இன்றைக்கி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, அவங்க ஹிஜ்ரத்துக்கு வர்றதுக்கு முன்னால் ஒவ்வொரு குரூப்பாக என்ன செஞ்சாங்க, நீங்கள் இன்றைக்கி போங்க, நீங்கள் இன்றைக்கி போங்கன்னு மதீனா விட்டு வெளியேற்றி மக்கா விட்டு வெளியேற்றி கொண்டே இருந்தாங்க. அப்படியே சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த தயாரிப்பும் இல்லாமல் அப்படியே மதீனா விட்டு வெளியில் போயிடுவாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோன்னு சொன்னால் அந்த கிளாஸில் வந்து உட்கார்றது கூட நமக்கு என்ன இல்லை, தயாராக இல்லை.
சஹாபாக்கள் போன சொர்க்கம் இருக்குது, அதே சொர்க்கம். அவங்க எங்கெல்லாம் போகிறதுக்கு அல்ல வாக்கு கொடுத்தானோ அந்த சொர்க்கம் இருக்குது. வாக்கு கொடுத்த ரப்பும் இருக்கிறான். நாமும் அந்த உம்மத்தின் வழியில் வந்தவங்க தான். நாம் அந்த சொர்க்கத்துக்கு தான் போகணும். ஏன் தெரியுமா? அனுபவிக்க வேண்டிய இல்லை, அதை விட்டுட்டோம்னா நரகத்துக்கு போயிடுவோம். அதுக்காக வேண்டியா சொர்க்கத்துக்கு போகணும். அப்படி தான் ஆசை, அப்படியாவது ஆசைப்படணும். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எதுக்காக வேண்டிய ஆசைப்படணும்? நரகத்தில் இருந்து பாதுகாப்படைவதற்காக. அதனால துவால போகிறோம் பார்த்தீங்கன்னா 2 பேர் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹஸனா அபில் ஆখিরাতি ஹஸனா இதோட முடிச்சிருக்கலாம். அல்லாஹ் நினச்சது அடுத்தாக்களை இப்படி பிரார்த்திப்பார், வக்கினாதா பண்ணார், அவள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். இப்போ 2மே நம்மகிட்ட இருக்கணும். நம்மகிட்ட எவ்வளோ பேருக்கு நரகத்துக்கு பெறுவோம் அச்சம் இருக்குது, நரகத்தில் போகாமல் இருப்பதற்காக சொர்க்கத்துக்கு சென்றுவிடும் என்ற உறுதி இருக்குது. அதற்காக என்ன திட்டம் வைத்திருக்கின்றோம்? எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், சொர்க்கத்திற்கு செல்வதற்கான திட்டம் இல்லை என்று சொன்னால் காஃபிருக்கும் நமக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. சுன்னத்து பண்ணியிருந்தாலும் சரி, மறுமையில் அதுவும் கேன்சல் ஆயிரும். மறுமையில் மகசல் எப்படி நிற்போம்? சுண்ணத்தோடு அனுப்புவோம். நுனித்தோல் நீக்கப்பட்ட நுனித்தோல் மீண்டும் வந்து ஒட்டிக்கிடுவாங்க. காஃபிர் நம்மளும் ஒன்று போல இருப்போம். அப்போ அல்லாஹ்விடத்தில் உருவத்தால் ஒன்று போல இருந்தாலும் எந்த மாறுதல் இல்லாமல் இருந்தாலும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படித்தான் நிற்பான், அம்மனமாக தான் நிற்க போகிறான். அவன் பியூனாக இருந்தவனு அம்மனமாக தான் நிற்க போகிறான். அவனை பெற்றவனு நிற்பான் அம்மனமா. அவனை தாயும் நிர்வாணம் தான். இந்த சமுதாயத்தில் இல்லை, இதற்கு முந்தின சமுதாயம் எல்லாரும் நிர்வாணமாக நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ்விடத்தில் யார் மூமின் என்று அடையாளம் காணப்படுகின்றார்களோ, வலது பக்கமாக பிரித்தெடுக்கப் போகின்றார்களோ, அல்லாஹ் மன்னித்து கருணை செய்கின்றானோ அவர்களுக்குத்தான் மறுமையிலே ஆடை கிடைக்கும். அவர்கள் தான் சொர்க்கம் செல்வாங்க. இல்லைன்னா ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மறுமைனா ரொம்ப ரொம்ப நீங்கள் வேற ஒன்றும் இல்லை. 51வது அத்தியாயத்தில் இருந்து 104 வரைக்கும் உட்கார்ந்து என்ன செய்யுங்க, தினசரி படித்து பாருங்கள். எல்லாம் சின்ன 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 வசனங்கள் தான், சின்ன சின்ன ஆயத்துக்கள் தான். அவ்வளவு அல்லாஹ் மறுமை நாள் அம்மளிதுமலை கடுமைகளையும் அல்லாஹ்வுடைய கோபம் யார் மீது, சாபம் யார் மீது, எவ்வாறு தண்டிப்பான் என்பதை கடுமையாக சொல்லக்கூடிய அத்தனை அத்தியாயம் இருக்குது. 50க்கு மேலே 51லேருந்து படிக்க. அங்கே எங்கேயும் பெரிய வரலாறுகள்லாம் இருக்காது. 50க்கு மேலே பெரிய வரலாறு இருக்காது. எல்லாமே எச்சரிக்கை, நடுநடுங்க வைக்கும் எச்சரிக்கை. இந்த வானம் எவ்வாறு சிதறும், மலைகள் எவ்வாறு பேர்க்கப்படும், அந்த நாளில் மனிதனுடைய நிலை என்ன, கபர்களிலிருந்து கதறிக்கொண்ட மனிதன் எப்படி வருவான், அவனுக்கு இந்த பூமி என்ன பதில் சொல்லும், அவனுடைய நிலை என்ன என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரிக்கு வரி எழுத்துக்கு எழுத்து எச்சரிக்கை செய்கின்றான். குர்ஆனை படித்தா தான் அந்த அந்த பயத்தோட அச்சத்தோட படித்தா தான் விளங்குவது. நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு முழுசாக ஓதியிருப்போம், தமிழில் அர்த்தத்தை முழுசாக முடித்தவங்க எத்தனை பேர், எத்தனை பேர் நான் படித்து முடிச்சிருக்கோம் குர்ஆனை. சமீபத்தில் ஒரு 40-50 பேர் மக்கள் மத்தியில் கேட்டதில் 2 பேர் நாங்கள் ஒரே ரோட படிச்சிருக்கோம். நாங்கள் இதுதான் நம்ம சமுதாயத்தோட நிலைமை. குர்ஆன் கையில் இருக்கு, விரிக்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை, ஓதுறது இல்லை. இது நன்மை என்று தெரியல, படித்து உணர்ந்து நம்ம சிந்திக்க வேண்டும் என்று தெரியல, அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும் என்று தெரியல, நாளைக்கு மறுமையிலே நஷ்டப்பட்டு விட்டால் அல்லாஹ்வை தவிர உதவியாளன் யார் மேலே என்பது தெரியல. அப்போ இந்த சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, இந்த சமுதாயம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது? கடுமையான சூழ்நிலை. ஆனால் இதையெல்லாம் மறப்பதற்காகத்தான் நம்ம என்ன செய்ய, இந்த உலகத்தில் அரசியல் பேசுகிறோம், பொருளாதாரம் பேசுகிறோம், இந்த உலக கல்வியினுடைய மேம்பாட்டம் பேசுகிறோம், டெக்னாலஜி பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம். எல்லாம் மண்ணு ஒன்று தான். செத்து போட்டால் நீ ஜனாசா. நீ எவ்வளவு பேருக்கு பின்னால் 100 டிகிரி இருந்தாலும் செத்து விட்டா என்னதான் சொல்ல போகிறாங்க? ஜனாப்லாம் கிடையாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் சொல்ல போகிறது இல்லை, முன்னாள் இந்நாள் அவெல்லாம் சொல்ல போகிறது இல்லை. பாடி எப்போ எடுப்ப நீ அதை சொல்லுங்கம்பாங்க. சலாசை எப்போ எடுக்க போகிற, குழி வெட்டியாச்சா? அடுத்தடுத்த கேள்வி நமக்கு இதுதான் காத்திருக்கு. இந்த நிகழ்வு எனக்கும் உங்களுக்கும் இந்த கேள்வி நம்ம பெற்று கேட்பதற்கு இன்னும் 5 நிமிஷம் கூட இல்லை, 1 நிமிஷம் கூட இல்லை. இப்போ நம்ம தானே அடுத்த கேள்வி எனக்கு அதான். வந்தார், சும்மா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போயிட்டார். சரி, அப்போ அடுத்து பாடி இங்கே அடக்க போகிறாங்களா, அங்கே கொண்டு போகிறாங்களா, எப்போ, எத்தனை மணிக்கு, அடுத்த அவ்வளோதான். மவுத்தாயிட்டாருங்க வரைக்கும் தான் இரு. அதுக்கப்புறம் என்னது அக்ரீனை தமிழில் கால்நடைக்கு பயன்படுத்தக்கூடிய அது இது. மிஸ்டர் ஜனாசா சொல்லுவோமா, மிஸ்டர் டெட் பாடி சொல்லுவோமா, டெட் பாடி மிஸ்டர் சொல்லுவோமா, மிஸ்டர் சொல்லுவோமா, ஜனாப் சொல்லுவோமா? இல்லை. அது 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 எது? இறந்து விட்ட உயிரை பிரித்த ஒரு உடம்பு,
அவ்வளோதான். நம்ம ஆத்மா வெளியேறிடுவோம், வெளியில் கதறிக்கிட்டு இருப்போம். நம்மளை கொண்டு அடக்கிட்டு அவங்கவுங்க அலுவலுக்கு போயிடுவாங்க. உலகம் வேகமாக மறக்கக்கூடியது, வேகமாக நம்மளை மறந்துடும். ஒரு வாரம் நினைக்கும், 3 நாள் நினைக்கும், 10 நாள் நினைக்கும், சொந்த பொழுது ஒரு மாதம் நினைப்பாங்க. அப்போ நினச்சிடுவாங்க அன்னைக்கு என்ன பிரச்சனை அதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆகையால் நாம் இனிமேலும் உணராமல் இந்த வாழ்க்கையை கழித்து கொண்டு வருது சொன்னால் நமக்கு கிடைக்கின்ற ஆரம்பத்தில் சொல்வது போல நமக்கு கிடைத்த ஒவ்வொரு உதயமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் பகலும் வீணாய் கொண்டிருக்கிறது என்பதை மாற்று கருத்தில் அன்புக்குரியவர்களே. எனவே அல்லாஹ்வின் மன்னிப்பு பக்கம் நாம் விரைய வேண்டும். வசாரி உயிலா மக்பரத்தின் நிரப்பிக்கும் ஜன்னத்தின் அருள் சமாவாத்தியவன் அருள் யுத்தத்தில் முத்தகீர். அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் சோழத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் நம்மை அழைக்கின்றான். எனவே அதன்பாம் செல்வோம். அந்த சொர்க்கம் என்பது யாருக்காக என்றால் யார் இறையச்சத்துடன் இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்காகத்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தில் கூறுகின்றான். எனவே அந்த இறைச்ச மக்களில் நாமும் இருக்கின்றோமா? அதற்கான செய்த முயற்சிகள் என்ன? அதற்காக நாம் செலவழித்த நேரங்கள் என்ன என்பதை நாம் நம்மையே கேள்விகளாக கேட்டுக்கொண்டு இனி வரும் காலத்திலாவதும் நம்ம சீர்திருத்தி அங்கங்கே நம்ம மார்க்கத்தை கற்பதற்கான அமர்வுகளை ஏற்படுத்தி அதன் மூலம் இறையச்சத்தை ஏற்படுத்துவதற்கான ஈமானை பலப்படுத்துவதற்கான காரியங்களில் நாம் இறங்க வேண்டும் என்று அதில் மும்முரமாக பணியாற்ற வேண்டும் என்று நம் அனைவருக்கும் நான் பதிவு செய்தவனாக ஜும்மானுடைய 2வது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தோவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.